வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வரமாய் வந்த மலரே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் கண்ணு, என் தங்கம், உன் நல்ல மனசு புரியாம நானும் ஏதேதோ அலறிட்டேன். நான் ஒரு மக்கடி. சாருவின் நெற்றியை வழித்து முத்தமிட்டாள் லக்ஷ்மி. கொண்ட அந்த கஸ்மாலத்தை. நேத்திக்கு பெரிய மனுஷங்க எல்லாம் கொடுத்த பிரசன்டேஸ எதையுமே பார்க்கலையே நீயே. எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கான் நம்ம பாபு. அத்தனைக்கு நடுவுல இந்த கன்றாவி எண்ணத்துக்கு கொடு சொல்றேன் தரித்திரத்தை தூக்கி கடாசர. சாரு தாயை பார்த்து உருமியவள் கையில் இருந்ததை இறுக மார்போடு அணைத்து கொண்டாள். நீ இஷ்டப்பட்டபடி அந்த ஆளை தூக்கி எரிஞ்சிட்ட இல்ல, இது ஒன்னாவது அவரோட நினப்பா என்கிட்ட மிஞ்சட்டும். அந்த பரிசு பொருளை தன் தாயிடம் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை அவள். லக்ஷ்மிக்கு அன்றிலிருந்து மகளிடம் முதலாய் பயம் ஏற்பட்டது. இவ எனக்கு பயந்து அவனோட ஓடி போகாம இல்ல, இவ காலை கட்டி போட்டிருக்கிறது வேற எதுவா இருந்தா என்ன, கொண்டு வந்து தர்ற வரைக்கும் சீதேவி. இனிமே இத பத்தின பேச்சையே எடுக்க கூடாது. அன்று இரவு வரையில் அந்த பரிசு பொருளை பிரித்து பார்க்கவே நேரம் கிடைக்கவில்லை சாருவிற்கு. இரவு வீடு திரும்பியதும் தனது அறை கதவை தாளிட்டு கொண்டு கட்டிலில் அமர்ந்து அந்த கலர் காகிதத்துக்கு கூட வலிக்குமோ என்கிற மாதிரி நடுங்கும் விரல்களால் பிரித்து பார்த்தாள். உள்ளே அழகான ஆல்பம். திருமணமான அந்த 1 மாதத்தில் அவளும் பிரகாசமுமாய் கொடைக்கானலுக்கு தேனிலவுக்கு போன போது எடுத்த புகைப்படங்கள். சிலவற்றில் அவன், சிலவற்றில் அவள். நிறைய படங்களை கேமராவை தான் இயங்கும் முறையில் வைத்துவிட்டு தான் எடுத்திருந்தான். கன்னங்கள் கண்ணீரில் நனைய இரவு முழுக்க அதையே பார்த்து கொண்டிருந்தாள் சாரு. இன்றளவும் அந்த ஆல்பம் அவளது பீரோவில் இருக்கிறது. அதை யாரும் பார்க்காத நேரங்களில் பிரித்து வைத்து கொண்டு அதிலேயே ஆழ்ந்து போவது ஒன்றுதான் அவளது பிடித்தமான பொழுதுபோக்கு. இன்றைக்கு இந்து கல்லூரியில் கவலை இல்லாமல் படிக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் சாரு அன்று எடுத்த முடிவுதான். இதற்கு பின் பிரகாசத்திடமிருந்து வெகு நாட்கள் வரையில் தகவல் இல்லை. 4-5 மாதங்களுக்கு முன் ஒரு திருமண பத்திரிகை மட்டும் வந்திருந்தது. பிரகாசம் இனி இவளுக்காக காத்திருப்பதில் அர்த்தம் இல்லை என்கிற மாதிரி வேறொருத்தியை தனது வாழ்க்கை துணைவியாக்கி கொண்டு விட்டான். என்ன மிஸ் சாரு, குரல்ல இன்னைக்கு உற்சாகமே இல்ல? ஆர் யூ நாட் இன் மூட்? மியூசிக் டைரக்டர் கவலையுடன் கேட்கிறார். அவள் மௌனமாக தலையசைக்கிறாள். இந்த 1 வார காலத்தில் கிட்டத்தட்ட 20 முறையாவது தீபனுடன் தொலைபேசியில் பேசியிருப்பாள் இந்தோ. எத்தனை முறை பேசினால்தான் என்ன, அழுக்கவில்லையே. தீபனின் குரலை கேட்கும் போதே உடம்பு பரவசத்தில் துள்ளுவது போன்ற பிரம்மை. 18 வயசு பெண்ணான அவள் கல்லூரி சிநேகிதிகளுடன் மணிக்கணக்காக அரட்டை அடிப்பதுண்டு. அப்பொழுதெல்லாம் அவள் தாய் லக்ஷ்மி வாய் விட்டு அழுத்து கொள்வாள். ஏண்டி அப்படி என்னதான் பேசுவீங்களோ, வீட்டுல போன் இருந்தா பேசிக்கிட்டே இருக்கணுமா? இதுக்குள்ள உங்க அக்காவுக்காக எந்தெந்த பட கம்பெனிக்காரங்க போன் செய்யறாங்களோ. இந்தோ இதையெல்லாம் கண்டு கொள்ளவே மாட்டாள். அப்படி ரொம்பவுமே அம்மா கத்துவாள் போல தோன்றினாள். உடனேயே அக்காவின் அறைக்கு போய் அங்குள்ள தனி தொலைபேசியில் பேசுவாள். இப்பொழுது 2-3 தினங்களாக இவள் போனில் அரட்டை அடிப்பதை சாருவும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறாள். என்ன இந்தோ, யார் கூட இத்தனை நேரம் பேச்சு? கிட்டத்தட்ட 2 hours. எங்க கிளாஸ் லெக்சரர் கூட. ஓ, என்ன விஷயம்? அவங்க திடீர்னு மகாபலிபுரம் டூர் போகலாம்னு பிரின்சிபால் கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னையும் சில ஸ்டூடெண்ட்ஸையும் கண்டிப்பா வந்தே ஆகணும்னு கூப்பிடுறாங்க. அது என்ன உங்களை மட்டும் ஸ்பெஷலா? அது வந்துக்கா, நம்ம வீட்டில் எப்படி அம்மா ரொம்ப கெடுபிடி பண்றாங்களோ அது மாதிரி இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வீட்லேயும் அடக்குமுறை அதிகம். எங்களுக்கு எல்லாமே பாப்பாக்கள்னு தான் பேரு. எதுக்கெடுத்தாலும் எங்க அம்மாவை கேட்டுட்டு சொல்றோம்னு சொல்றோம் இல்ல. இதை சொல்லும் போதே இந்துவின் முகம் பரிதாபமாய் மாறும். இத்தனை சாகசத்தை எங்கு கற்றாள் இவள்?
அதுவும் சாருவிடம் பொய் சொல்ல இவளுக்கு எப்படி மனசு வந்தது? சாரு தனது 16 வயசில் சங்கீதத்தை தான் கற்றாளே தவிர இந்துவை போல அமெரிக்க பாணியில் நுனி நாக்கு ஆங்கிலம் பேச அவள் கற்கவில்லையே. அநேகமாக இரவு 8 அல்லது 9 மணிக்கு மேல்தான் இந்து தீபனுக்கு போன் செய்வாள். பேச்சுவார்த்தை இரவு 10 மணி வரை நீண்டு கொண்டே போகும். இந்துவின் முகத்தை பார்த்தபடி சாரு கட்டிலில் ஓய்வெடுப்பாள். அது என்னவோ சில நாட்களாக தங்கை தன்னிடம் சரிவர பேசுவதில்லையோ என்கிற தாபம் அவளுள் மெல்லிய நீரோடையாய். முன்பெல்லாம் சாரு எப்பொழுது ரெக்கார்டிங் முடிந்து வீடு திரும்புவாள் என்று காத்து கொண்டிருப்பாள் இந்து. அவள் வந்ததும் குளிக்க போனால் கூட அறைக்கு வெளியே நின்றபடி கத்தி கத்தி அன்றைய நிகழ்ச்சிகளை சொல்லுவாள். அக்கா சொல்லு, நான் போய் முகத்தை கழுவி விட்டு வந்துடுறேன். நீ பாட்டுக்கு வாஷ் பண்ணு, நான் பாட்டுக்கு சொல்றேன். சரி சொல்லு. ஆஹா, நீ இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கல. அடடா, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்ல. இன்னைக்கு எங்க காலேஜ்ல நடந்த 4-5 போட்டிகளோட ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னென்ன போட்டியில? பேச்சு போட்டி, ஓவிய போட்டி. வெரி குட். பாட்டு போட்டியில கூட அக்கா. என்னக்கா இதுக்கு வெரி குட் கிடையாதா? பாட்டுல ஃபர்ஸ்ட்னு தப்பி தவறி கூட அம்மா அப்பா கிட்ட சொல்லாத இந்து. ஏங்கா? ஏற்கனவே ஒரு சாரு இந்த பாலைவனத்துல சிக்கிட்டது போதும். இன்னொரு சாரு உருவாரத நான் விரும்பல. நீ நல்லா படிச்சு பெரிய இடத்துலன்னு இல்லைனாலும் கண்ணியமான குடும்பத்துல வாழ்க்கைப்பட்டு நல்ல பேர் எடுக்கணும். சரி, நான் சொல்லல. இன்னைக்கு என்ன ரெக்கார்டிங் ஆச்சு? எனக்கு கொஞ்சம் பாடி காமிய. அவள் பக்க வாத்தியங்கள் எதுவும் இல்லாமல் தங்கைக்காக பாடுவாள். ஸ்டுடியோவில் ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நிகழ்ந்திருந்தால் அதை பற்றி தங்கையிடம் சொல்லி சொல்லி சிரிப்பாள். இந்த ஒரு வாரமாய் இந்துவுக்கு நேரம் சரியாக இருக்கிறது. போனில் பேசிய நேரம் போக மீதி நேரம் எல்லாம் தனது அறை கதவை தாழிட்டு கொள்கிறாள். சாரு வீடு திரும்பும் போது வாசலிலோ ஹாலிலோ இவளை காண முடிவதில்லை. இந்து எங்கம்மா? தெரியலையே. அவ ரூம்ல பாரு, கதவை சாத்திக்கிட்டு படிச்சிட்டு இருப்பா. சாரு வெகு நேரம் கதவை தட்டியதற்கு பிறகுதான் அவள் வந்து கதவை திறப்பாள். எப்ப வந்தக்கா? நான் அப்பவே வந்துட்டேன். டிஃபன் சாப்பிட கூட வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு பிசிக்ஸ் டெஸ்ட் இருக்கு. டிஃபனை சாப்பிட்டுட்டு படிய. நான் வேணும்னா மாடிக்கே எடுத்துட்டு வரட்டுமா? அக்காவை ஏறிட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு நெஞ்சில் குற்ற உணர்வு முள்ளாய் குத்த அவள் தலை கவிழ்வாள். பாவம், இத்தனை நேரம் ஒழிச்சிட்டு வந்து நீ எனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரணுமாக்கும். இரு, நானே வரேன். டிஃபன் சாப்பிடும் பொழுதும் ஏதோ கைக்கும் வாய்க்கும் வேலை அது பாட்டுக்கு நடந்து கொண்டிருக்குமே தவிர இந்துவாக எதுவும் பேச மாட்டாள். சாருதான் இழுத்து வைத்து பேச வேண்டும். இந்த பெண்ணுக்கு என்னவாயிற்று? லக்ஷ்மி கவலைப்பட்டாளோ இல்லையோ, சாரு கவலைப்படுகிறாள். இந்துவோ இன்னும் 10 நாட்களில் வரப்போகும் தீபனின் பிறந்த நாளுக்காக அவனது ஓவியத்தை தாழிட்ட அறைக்குள் மிக ரகசியமாக வரைந்து கொண்டிருக்கிறாள். 2 நாட்களுக்கு முன்தான் இந்த யோசனையே தோன்றியது. அவள் தீபன் பாடத் தொடங்கியதிலிருந்தே அவனது பரம ரசிகை ஆதலால் அவனுடைய பிறந்த நாள் எப்பொழுது வருகிறது என்பதெல்லாம் மனப்பாடம். அன்று பேச்சோடு பேச்சாக கேட்டாள். பிறந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நீ என்ன தந்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்க. தொலைபேசியின் மறுமுனையில் தீபனின் குரல் குறும்பாக ஒலிக்கிறது. அவள் சிணுகுகிறாள். சோ, என்னங்க நீங்க போன்ல போய். அப்ப நேர்ல வா. அதான் பிறந்த நாள் அன்னைக்கு சந்திக்க போறோமே. இந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த வருஷத்துல இருந்து நான் தினமும் பிறந்த நாள் கொண்டாடலாம்னு இருக்கேன். புரியலையா? அப்பத்தானே தினமும் என்ன பார்க்க நீ வருவ. சீ! இந்துவிற்கு இப்பொழுது நினைத்தாலும் தன்னையும் அறியாமல் உதடுகளில் மெல்லிய சிரிப்பு விளையாடுகிறது. இந்த படத்தை பார்த்ததும் அவர் என்ன சொல்வார்? இந்துவின் மனசு இப்படியெல்லாம் குழந்தைத்தனமாகத்தான் நினைக்கிறதே தவிர தீபன் பிறந்த நாளை இவளுடன் எப்படி அனுபவிக்க திட்டம் போட்டிருக்கிறான் என்பதை மட்டும் அவள் அறிந்திருந்தால். தீபனை பொறுத்தவரையில் அவன் சென்னையில் தனிக்கட்டையாய் வசிப்பவன். பெற்றோர்கள் நல்ல வசதி மிகுந்த நிலையில்
எங்கோ வசிக்கிறார்கள். இவன் வருஷத்திற்கு ஒரு முறை போவான் வருவான், அவ்வளவுதான். ஒவ்வொரு முறை ஊருக்கு போகும்போதும் அம்மாவின் புலம்பலை சகிக்க முடியாமல் ஊர் திரும்பி விடுவான். மெட்ராஸ்ல அத்தனை பெரிய பங்களாவை வாங்கி போட்டுட்டு இப்படி கல்யாணமே வேண்டாம்னு யாராவது இருப்பாங்களாடா? மா, எனக்கு இப்ப அப்படி என்ன வயசாறது? 26 முடிய போறதேடா. இதெல்லாம் ஒரு வயசோட சேர்த்தியா? இன்னும் நான் நிறைய சம்பாதிக்கணுமா? போற இடத்துலெல்லாம் எனக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்கணும். அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சினிமா உலகம் பொல்லாததுடா ராஜா. இருக்கலாம், ஆனா உன் மகன் நல்லவம்மா, என்ன நீ நம்பலாம். இப்படி தாயிடம் ஆயிரக்கணக்கில் சத்தியங்களை அள்ளி வீசும் தீபனே வேறு. சென்னையில் தனது பங்களாவில் கேட்பாரற்று கிடக்கும் வசதி மிகுந்த சூழ்நிலையில் அவன் அடிக்கும் கொட்டமே வேறு. தீபனுக்கு ரசிகர்களை விட ரசிகைகள் அதிகம். அதுவும் இளம் வயது ரசிகைகள். தீபனுக்காக உயிரை கொடுக்க கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள். கல்லூரி மாணவிகளை சிநேகம் செய்து கொண்டு தினத்துக்கு ஒருத்தியுடன் சுற்றுவதுதான் தீபனின் தலையாய பொழுதுபோக்கு. ஆனால் ஒரு விஷயம், எங்கே எவளுடன் சுற்றினாலும் ஒலிப்பதிவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு ரெக்கார்டிங் தியேட்டரில் இருப்பான். அவனது நலனில் அக்கறை கொண்ட ஓரிரு நல்ல மனிதர்கள் இது பற்றி லேசாக சொல்லி கூட பார்த்தார்கள். தம்பி, பொம்பளை சகவாசம் நாளைக்கு உன் பேரையே கெடுத்துடும். இந்த சினிமா ஃபீல்டில் நாங்களும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். பொம்பளைங்க பின்னாடி அலைஞ்சவங்க பின்னால சந்தி சிரிச்சு சோத்துக்கு கூட இல்லாம பரிதவிச்சிருக்காங்க. எவளாவது ஒருத்திய ஸ்திரமா லவ் பண்ணு, கல்யாணம் கட்டிக்க. அப்படி கல்யாணம் வரைக்கும் போகணும்னு தோன்ற அளவுக்கு எவளும் என் மனசை பாதிக்கல சார். அது சரி, 10-15 பொம்பளைகளை ஒரே சமயத்துல லவ் பண்ணா எவளை கட்டிக்கிறதுன்னு பிரச்சனை வராம போக போறதில்ல. என் லவ் பிரச்சனையை உண்டாக்குற அளவுக்கு அந்தரங்கமா போனதில்ல. என்ன, இந்த பொண்ணுங்களோட பேசிட்டு அதே மூட்ல தியேட்டருக்கு வந்து பாட்டு பாடினா பாட்டு சும்மா கும்முன்னு துள்ளிட்டு வர்றது. என்னோட டூயட் சாங்ஸ் எல்லாம் ஓஹோன்னு ஹிட் ஆறதுக்கு காரணமே இதுதான். இதற்கு மேல் யார் என்ன சொல்ல முடியும்? தீபன் இந்துவை பிறந்த நாளன்று நடுப்பகல் 12 மணிக்கு வர சொல்கிறான். ஏன் காலையிலேயே வந்துட்டு அப்படியே காலேஜ் போயிடுறனே? நோனோ, அன்னைக்கு நீ லீவு போட்டுடணும். நான் கூட பாரு, அன்னைக்கு எந்த ரெக்கார்டிங்கும் வச்சுக்கல. காலையில இந்த வயசான மியூசிக் டைரக்டர் இன்னும் 4-5 சாமி பைத்தியங்களான ப்ரொடியூசர்ஸ் இவங்க கூட கோவில் குளத்துக்கு போயிட்டு வரணும். எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைனாலும் பிசினஸ் லைக்கா பாக்குறப்ப இவங்களை நான் திருப்தி பண்ணித்தான் ஆகணும். சாயந்தரம், ஏய், நீ பாட்டுக்கு சாயந்தரம் வந்து வைக்காத. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. அந்த நேரத்துல நீ வந்தா எனக்கு உன் கூட பேசவும் முடியாது. எல்லாரும் யார் இவன்னு கேட்டா பதில் சொல்லவும் முடியாது. ஓகே ஓகே, அப்ப எனக்கு அப்பாயின்மெண்ட் எப்ப? 12 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நம்ம ராஜாங்கம் தான். தனியாவா? ஏன், என் மேல அத்தனை நம்பிக்கை இல்லைன்னா உங்க அம்மாவை வேணும்னா துணைக்கு அழிச்சிட்டு வரியா? இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறேன். அவள் தீபனின் பிறந்த நாள் அன்று பொழுது எப்பொழுது விடியும் என்பது போல தூங்காமல் காத்திருக்கிறாள். காலையில் கல்லூரிக்கு போவதாக சொல்லிவிட்டு ஓவியத்துடன் கிளம்பியவள் 2 வகுப்புகள் முடியும் வரையில் பல்லை கடித்தபடி பொறுத்து கொண்டிருந்தவள் 2வது வகுப்பு முடிந்ததும் கிளம்பிவிட்டாள். முதல் நாளே தீபனின் ஓவியத்தை வெகு நேர்த்தியாய் பேக் செய்து விட்டாள். என்னடி இது? இப்படி கேட்ட அம்மாவிடமும் அக்காவிடமும் ஒரு சின்ன பொய். எங்க ப்ரொஃபஸர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்காக ஒரு பெயிண்டிங் நான் வீட்டில் வரைஞ்சு வச்சிருந்ததுதான். கல்லூரி மாணவிகளிடம் இதற்கு நேர்மாறான மார்த்தட்டல். இன்னைக்கு தீபன் சாரோட பர்த்டே. எந்தன் தீபன்? பிரபல பின்னணி. அவரே தான். அவரை விட்டா வேற எத்தனை தீபன் இருக்காங்களாம்? அவரை உனக்கு தெரியுமாடி? தெரியுமாவது பர்சனலா தெரியும். அந்த பர்சனலில் அவள் கொடுக்கும் அழுத்தமும் அந்த கணத்தில் அவளது முகத்தில் தெரியும் பிரகாசமும் மற்ற மாணவிகளை அசர செய்கின்றன. நிஜமாவாடி? ஆ, அது எப்படி? அவரு அக்காவோட தானே டூயட் சாங்ஸ் பாடுறாரு. ஸோ வாட் மேன், அது அவரோட தொழில். தொழில் வேற, வாழ்க்கை வேற. எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? மூச், அதெல்லாம் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு தாண்டி.
இதற்கு நடுவில் ஒரே ஒரு பெண் மாத்திரம் தயங்கி குரல் கொடுக்கிறாள். ஏய், இந்த தீபந்தா என்னோட அத்தை பொண்ணுகிட்ட ஓவரா பழகி இப்ப திடீர்னு அவளை கண்டுக்கிறதே இல்லையாம். அந்த பொண்ணு இப்ப காலேஜ் விட்டே நின்னுட்டா. கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிறார். இந்த புன்னகைக்கிறாள். அவர் கொஞ்சம் சோஷியலா மூவ் பண்ற டைப். அத உங்க அத்தை பொண்ணு வேற விதமா அர்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கு அவரு என்ன செய்வாரு பாவம். அன்று நடுப்பகல் அவள் தீபனின் வீட்டுக்கு ஆட்டோ ரிக்ஷாவில் போய் இறங்கிய போது நெஞ்சுக்குள் மிக சின்னதாய் ஒரு பயம் எட்டி பார்க்காமல் இல்லை. இது தப்போ? என்ன தப்பு? அவர்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரே. இருந்தாலும் அக்கா கிட்ட எதையுமே மறைக்காது நீ இப்ப இத மாத்திரம் மறைச்சிருக்கிறது தப்பில்லையா? தப்புதான். அக்கா கிட்ட எப்ப சொல்றதுன்னு அவரையே கேட்டுக்கிட்டா போச்சு. அவள் உள்ளே நுழையும் போதே தீபனின் மிக பிரபலமான பாட்டு இசை தட்டில் ஒலிக்கிறது. ஹேய்! அவனது ஆர்ப்பாட்டமான வரவேற்பு. தொலைபேசியில் சளசளவென்று பேசியவள் இப்பொழுது பேசா மடந்தையாய் நிற்கிறாள். மிஸ் சாருமதிக்கு இந்துவை தவிர மீனானு ஒரு சின்ன தங்கை இருக்கிறது தெரியும். ஆனா பேச்சு வராத இந்து ஜாடையிலேயே இன்னொரு தங்கச்சி இருக்கிறது தான் எனக்கு தெரியாம போச்சு. ஆமா, இந்து எங்க? அவன் போலியானதொரு கவலையுடன் வாசல் வரை போய் பார்க்க அவள் பக்கென சிரிக்கிறாள். அப்பாடா, பிழைச்ச. எங்க இப்படி பேசாமலேயே இருந்துடுவியோன்னு பயந்தே போயிட்டேன். அவள் சிரித்தபடி தன் கையில் இருந்த ஓவியத்தை அவன் கையில் கொடுக்கிறாள். என்னது இது? பிரிச்சு பாருங்க. அட, நான் வெரி குட். நீயே வரைஞ்சியா? ஆமா இந்து, உனக்கு உன்னையே செல்ஃப் போர்ட்ரேட் வரைஞ்சுக்க தெரியாதா? எதுக்கு? நீ என்ன வரைஞ்சு என்கிட்ட தர்றதை விட உன்னை வரைஞ்சு எனக்கு பிறந்த நாள் பரிசா தந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. போனா போறது. உன் போட்டோவாவது ஒன்று கொடு. இந்த பெயிண்டிங் பக்கத்துல மாட்டி வச்சுக்கிறேன். அவனது பேச்சிலேயே கிறங்கி போய் உட்கார்ந்திருக்கிறாள் இந்து. சாப்பிடலாமா? உனக்காக ஸ்பெஷலா பால் பாயசம் பண்ண சொல்லியிருக்கேன். சாப்பிடும் பொழுது, இந்து உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதுன்னா சீக்கிரம் கத்துக்க. இந்த சமையல்காரன் பண்ற சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. பங்களாவை சுற்றி காண்பிக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி காக்க ஒருத்தி எப்படா வருவான்னு அம்மா கேட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பதில எழுதுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே கவலை இல்ல. உனக்கேத்த மருமக கிடைச்சிட்டா. ஆனா 2 வருஷம் பொறுத்துக்க. அவ படிப்பு முடியட்டும்னு எழுத போறேன். என்ன ஸ்தம்பிச்சு நின்னுட்ட? உனக்காக நான் எத்தனை வருஷமானாலும் காத்துட்டு இருக்க தயார் இந்து. அக்காவுக்கு இது விஷயம் தெரியுமா? இன்னும் நான் சொல்லல. ப்ளீஸ் இப்ப சொல்ல வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். ஆமா, உங்க அக்கா கல்யாணம் எப்ப? இவ்வளவு நெருங்கிய பின் அக்காவை பற்றிய எந்த விவரத்தையும் மறைப்பது அழகல்ல என்று தோன்றியதால் அவள் சாருமதியை பற்றி சகலமானதையும் சொல்கிறாள். இனிமே அவ வேற கல்யாணம் பண்ணிக்கிற உத்தேசம் இல்லையா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்காகவே அக்கா அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்காம இருக்கா. சு. அவன் அவளை தனது படுக்கை அறைக்கு அழைத்து சென்று பெரிய புகைப்பட ஆல்பத்தை அவளிடம் காண்பிக்கிறான். இதுல என் குடும்பமே அடங்கி இருக்கு. அவள் தனது வருங்கால மாமியாருக்கு மானசீகமாய் பணிந்து எழுகிறாள். அவள் ஆல்பத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் எதிர்பாராத விதமாய் அந்த சம்பவம் நிகழ்கிறது. அவளுடன் சேர்ந்து ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்த தீபன் சட்டென அவளை அணைத்து கன்னத்தில் முத்தமிடுகிறான். எனக்காக என்னோட நலன்ல அக்கறை கொண்ட என் கண்ணம்மாவுக்கு என்னத்த பரிசா கொடுக்கறதுன்னு தெரியல. இது என்னோட முதல் பரிசு. எந்தோ அதற்கு மேல் அதிக நேரம் அங்கே தங்கவில்லை என்றாலும் தீபனின் செய்கையினால் அவளது படிப்பும் மற்ற வேலைகளும் சுத்தமாய் பாதிக்கப்பட்டது என்பதென்னவோ உண்மை. அடுத்து வந்த தேர்வில் இந்தோ தான் பெற்ற மதிப்பெண்களை சாருவிடம் காண்பித்த போது அவள் அதிர்ந்து விட்டாள். சாருவின் முன் இந்தோ தலை குனிந்து நிற்கிறாள். என்ன இந்தோ, இந்த செமஸ்டர்ல 2 சப்ஜெக்ட்ல ஒரேடியா கோட்டை விட்டுட்டு போல இருக்கு. என்னாச்சு உனக்கு? நீ படிக்கணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட சொல்லி உன்னை எந்த வேலையும் ஏவக்கூடாதுன்னு சொல்லி இருக்க. நீயானா இப்படி? கொஞ்ச நாளா தலைவலி அடிக்கடி வருதுக்கா. அதான் ஒழுங்கா படிக்க முடியல. அடுத்த செமஸ்டர்ல நிறைய மார்க் எடுக்கிறேன். சாரு தங்கையின் முகத்தையே உற்று பார்க்கிறாள்.
கண்டிப்பா இவளுக்கு தலைவலி இல்லை. அதை விடவும் பொல்லாததான ஏதோ ஒன்று அவளை அலை கழிப்பது போல. அன்று அதற்கு மேல் அந்த பேச்சை வளர்த்த விரும்பவில்லை அவள். ஆனால் தாயார்காரியின் புலம்பல் அவளுக்குள் தாங்க முடியாத குழப்பத்தை உண்டு பண்ணுவதாய். ஏண்டி, அவ என்னடி சாப்பிட்றா? பச்சை குழந்தை மாதிரி சித்தம் கவனிச்சு சொல்லக்கூடாதா? காலையில ஏதோ கொறிச்சிட்டு போறா, சாயந்தரம் ஒரு நாளை போல லேட்டா கேட்டா லைப்ரரிக்கு போனா அங்க போனேன்னு சொல்றா. கூப்பிட கூப்பிட ஏன்னு கேட்காம மலைச்சு நிக்கிறா. தோளை தொட்டு கூப்பிட்டா திடுக்குன்னு முழிச்சுக்கிறா. அவளுக்கு தலைவலியா? நீயாவது டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காமிச்சிருக்கலாம் இல்லையா? வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்றியாம்? லக்ஷ்மி வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு வந்து விட்டாள். தலைவலியாமா? உங்ககிட்ட வந்து சொன்னாளா? தினமும் நான் ராத்திரி சாப்பிட கூப்பிட்டா மதியானம் லஞ்ச் ரொம்ப ஹெவி, அவ அதை கொடுத்தா இவ இதை கொடுத்தான்னு 1000 கதை கட்டுறா. உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருந்திருக்கும். அது சரி, ரொம்பத்தான் பயந்துட்டா. இங்க கொஞ்சம் பாருடி, இது ஒன்றும் தலைவலி இல்லை, திருகு வலியா மாற போறது. நீ வேணா பார்த்துட்டே இரு. அம்மா. என்ன என்ன அம்மா? பெத்த பொண்ணை பத்தி ஒரு தாய்க்கு தெரியாதா? உன் விஷயத்துல தான் நான் ஒன்றும் தெரியாத அசடா இருந்தேன். இந்த 4-5 வருஷத்துல நான் எத்தனை அனுபவப்பட்டிருக்கேன். சாரு அம்மாவின் கரத்தை பிடித்து அழுத்தி இந்து மாடியில் தான் இருக்கிறாள் என்பதை ஜாடையாய் உணர்த்தி பார்க்கிறாள். அவள் கேட்டால் தானே, ஆரம்பித்தால் ஒரு மூச்சு அலறிவிட்டுத்தானே ஓய்வாள். ஏதடா இப்படி சொல்றேன்னு நினைக்காத. ஒண்ணு உருப்படியா உன்ன மாதிரி சினிமாவில் பாடியோ ஆடியோ சம்பாதிக்க தெரியணும் இல்லையா? நானும் உங்க அப்பாவும். உன் புருஷன்னு சொல்லுமா. ஆத்தாடி, அப்படியே சொல்றேன். நானும் என் புருஷனும் யாரை கொண்டு வந்து நிறுத்துறமோ அவனை கட்டிக்கிட்டு அழகா குடித்தனம் பண்ணணும். ரெண்டுமில்லாம காதல் கத்திரிக்காயின்னு அலைஞ்சா நாளைக்கு ஊரே பதச்சு போயிடும். பத்திரிக்கைக்காரங்களுக்கு பாதாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி அக்காக்காரி குனிஞ்சதால நிம்மராம ஸ்டுடியோவுக்கு போய் பாடிட்டு வர்றா. தங்கச்சிக்காரி எவனோடையோ. அம்மா. சாரு பெருசாய் இறைகிறாள். உன் கண்ணுக்கு எல்லாமே விஷமாத்தான் படுமா? திடீரென லட்சுமி கேவுகிறாள். என் கண்ணுக்கு இது நாள் வரைக்கும் விஷம்தான் அறிமுகமாகிருக்கே தவிர நல்லது எதுவும் புலப்படலையேடி. அன்றிரவே இது பற்றி இந்துவிடம் கேட்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாள் சாரு. ஆனால் அவள் அறைக்குள் நுழைவதற்கு முன்பே யாரோ அடித்து போட்டாற் போல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். சாருவுக்கு தூக்கமே வரவில்லை. இந்துவின் அருகில் அமர்ந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாள். தோ இந்த நிமிஷம் வரையில் சாரு வாழ்வதற்கு ஆதாரமே படுத்து தூங்கும் இந்த இந்துதான். தம்பிகளை பற்றிய கவலை சுத்தமாய் சாருவுக்கு கிடையாது. சாதாரணமாய் சினிமா நடிகைகளின் சகோதரர்கள் உருப்படாமல் குட்டி சுவராய் போவதற்கு காரணம் அந்த நடிகைகள் உழைத்து சம்பாதிக்கும் பணம்தான் என்று நினைக்கும் சாரு, ஒரு பின்னணி பாடகியின் சகோதரர்களும் அந்த நிலைக்கு தள்ளப்படுவதை கண் கூடாக கண்டுவிட்டவள். பெண்கள் விஷயத்தில் இத்தனை கராரும் கண்டிப்புமாய் விளங்கும் லட்சுமி பிள்ளைகளுக்கு அதீத செல்லம்தான் கொடுத்திருந்தாள். அந்த வீட்டின் ஆண் வாரிசு ஒன்றிற்காவது பணத்தின் அருமை புரியாது. தலைக்கு ஒரு ஸ்கூட்டரிலும் மோட்டார் சைக்கிளிலும் ஊரை வலம் வரும். கண்ட நேரத்தில் வந்து கண்டதை தின்னும். படிப்பு ஏறாமல் தீவட்டிகளாய் பெண்கள் கல்லூரி வாசல்களில் எல்லாம் தவம் பண்ணும். ஊர் வம்பை விலைக்கு வாங்கி வரும். குடிக்கும் கண்ட சகவாசங்களுடன் ஒல்லியாய் உயரமாய் நாகரீகம் என்கிற பெயரில் ஏதோ ஒரு கோமாளி உடையை மாட்டிக்கொண்டு கஞ்சா செருகலுடன் எப்பொழுதாவது சாருவின் கண்களில் தட்டுப்படும். லட்சுமி இவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் பணத்தை தருவதால் அதிகமாய் இவர்களை வீட்டு பக்கம் காண முடியாது. கண்டாலும் ஒருவித அசட்டு சிரிப்புடன் நகர்ந்து விடுவார்கள். மீனா இவளும் சாருவின் தங்கைதான். குழந்தையிடம் இவளுக்கு அன்பும் பாசமும் உண்டு. ஆனால் சாருவை விடவும் லட்சுமி தனது கடைக்குட்டி மகளின் எதிர்காலத்தை பற்றி ஏகமாய் கவலைப்படுகிறவள். ஆதலால் சாருவின் சம்பாத்தியத்தில் அவளுக்கே தெரியாமல் பல லட்ச ரூபாய்கள் மீனுவின் பெயரில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகவும் பங்களாவாகவும் நகைகளாகவும் மாறியிருக்கிறது. ஆதலால் இவளை அம்மா கவனித்துக் கொள்வாள் என்கிற நம்பிக்கை சாருவுக்கு நிறைய உண்டு. இந்துவை டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும்.
அதற்கு பண்பும் நல்ல குணமும் உடைய ஒரு மனிதனுக்கோ அல்லது டாக்டருக்கோ மனம் செய்து வைக்க வேண்டும். ஒரு சிறந்த நர்சிங் ஹோம் கட்டித்தர வேண்டும். சாருதான் எத்தனை எத்தனை கற்பனைகளை உள்ளடக்கி இருந்தாள். அமைதியாய் படுத்து தூங்கும் தங்கையை இறுக அணைத்து கொண்டு என்னதான் தூங்க முயற்சித்தாலும் அம்மாவின் வார்த்தைகள் சாருவை தூங்க விடவில்லையே. மறுநாள் நடுப்பகல் சாப்பாட்டுக்காக வீடு திரும்பிய சாருவிடம் லக்ஷ்மி சொல்கிறாள், இந்தா உனக்கு ஒரு ஃபோன் வந்தது. யாரு என்னன்னு விசாரிச்சையா? நம்பர் கொடுத்துருக்காங்க. பொம்பளை குரலா இருந்தது. நீ வந்தா உடனே பேச சொன்னாங்க. விஷயம் ரொம்ப அர்ஜென்ட்டாம். சாரு தன் கை பையை விசிறிவிட்டு அம்மா குறித்து வைத்திருந்த எண்களை சுழற்றுகிறாள். ஹலோ, நான் மிஸ் சாருமதி பேசுறேன். கொஞ்சம் இருங்க. மறுமுனையில் மெல்லிய பேச்சு குரல், அதை அடுத்து ஒரு கம்பீரமான பெண் குரல். எஸ், நான் காலேஜ் பிரின்சிபல் பேசுறேன். இந்து படிக்கும் கல்லூரியின் பிரின்சிபல். சாரு உடனே குரலில் மரியாதையை வரவழைத்துக் கொள்கிறாள். என்ன மேடம், நீங்க தானே இந்துவுக்கு கார்டியன்? ஆமா, உங்க கூட பேசணுமே. ஏன் கூடவா? என்னைக்கு? என்னைக்கா? எப்பன்னு கேளுங்க. இப்பவே இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள புறப்பட்டு வந்தா நல்லது. சாரு கிளம்பி விட்டாள். அம்மா கேட்டதற்கு மட்டும் நேரடியாய் பதில் அளிக்கவில்லை. யாராம்? இந்து காலேஜ் பிரின்சிபால். என்னவாம்? ஏதோ காலேஜ் ஆண்டு விழாவில் நான் பாடணுமாம். ஆமா, இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை. அது சரி, நீ எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கு வர சொன்னாங்க பிரின்சிபால். உன்ன மாதிரி என்னால இதையெல்லாம் அலட்சியப்படுத்த முடியாது. நம்ம பொண்ணு படிக்கிற காலேஜோட விசேஷங்கள்ல நாமே அக்கறை எடுத்துக்கலைன்னா எப்படி? தோ போயிட்டு 1/2 மணியில வந்துடுறேன். என்னவோ பண்ணி தோலை. சாரு தானே காரை ஓட்டி கொண்டு போகிறாள். கல்லூரியில் இவளுக்காகவே பிரின்சிபல் காத்திருந்தார். வாங்க. சாரு உள்ளே நுழைந்து அமர்ந்ததுமே குறிப்பறிந்து அங்கே இருந்த ஓரிரு பெண் குமாஸ்தாக்கள் அரை கதவை சாத்தி கொண்டு வெளியேறுகிறார்கள். நீங்க இப்ப ரொம்ப பிஸி இல்ல? பிரின்சிபல் சுற்றி வளைத்து பேச்சை ஆரம்பிக்கிறார். உங்க பாட்டுன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு பிஸியா இருக்கிற உங்ககிட்ட உங்க குடும்ப விவகாரத்தை பேசி கவலையை உண்டு பண்ண போறேன்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. நீங்க நேரடியாகவே எதையும் சொல்லலாம் மேடம். இந்த செமஸ்டர்ல இந்தோ ரொம்ப குறைச்சலா மார்க் வாங்கி இருக்கான்னு எனக்கு தெரியும். நானே இத பத்தி பேசணும்னு தான். படிப்பு ஒரு பொண்ணுக்கு அவசியம்தான். ஆனா அதையும் விட நல்ல நடத்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவன் நான். நீங்க என்ன சொல்றீங்க? சாரு இமைக்காமல் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறாள். இதயம் அடித்து கொள்ளும் ஓசை அவள் காதருகே கேட்கிறது. இந்துவுக்கு பாடத்துல புத்தி போகலைன்னா அவளுக்கு டியூஷன் வைக்க சொல்லலாம். அவளுக்கு காலேஜுக்கு வர்றதுலயே விருப்பமில்ல போல இருக்கே. என்னது? ஆமா, அவ பாதி நாளைக்கு மேல காலேஜுக்கு வர்றதே இல்ல. அப்படியே வந்தாலும் 2 வகுப்புகளுக்கு மேல இருக்கிறதே இல்ல. அவ காலேஜுக்கு வராம எங்க போறான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? அவ காலேஜுக்கு ஒழுங்கா வர்றதில்லைங்கிறதே இப்ப நீங்க சொல்லித்தான் தெரியும் மேடம். சாருவுக்கு குரல் நடுங்கியது. அவ யாரோடையோ வெளியில தங்குறதா? மிஸ் சாருமதி, அவளுக்கு மிக நெருக்கமா இருக்கிற 2-3 பொண்ணுங்களை அழைச்சு ரகசியமா விசாரிச்சேன். அவளுக்கும் திரைப்பட பின்னணி பாடுற தீபனுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா? பிரின்சிபல் சொல்லி முடிக்கவில்லை. சாரு அலறுகிறாள். நோ நோ மேடம், இதை நான் நம்ப மாட்டேன். நானும் இது பொய்யா இருக்கணும்னு தான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் மிஸ் சாருமதி. ஒண்ணு அவ படிக்கணும், இல்ல அந்த தீபனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சு ஒழுங்கா குடித்தனம் செய்ய சொல்லுங்க. திஸ் ஆர் தட். இது 2ம் இல்லாம 4 பேர் சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பிரின்சிபால் எழுந்து வந்து சாருவின் தோளை தட்டுகிறார். நீங்களும் வயசுல சின்னவங்க தான். ஏகப்பட்ட வம்பு தும்பு பேச்சுக்கு இடமா இருக்கிற சினிமா தொழில தான் நீங்களும் இருக்கீங்க. யார பத்தியோ கிசு கிசுக்களை நானும் கேட்டிருக்கேன். ஆனா உங்களை பத்தி இது நாள் வரைக்கும் அது மாதிரி எந்த அவதூறையும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு பொண்ணு நல்ல குடும்ப பொண்ணா இருக்கணுங்கிற அக்கறையில நான் சொல்றேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அவகிட்டையும் முரட்டுத்தனமா நடந்துக்காதீங்க. கூடுமான வரைக்கும் இந்த ப்ராப்ளம் நம்ம 3 பேருக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். கன்னத்தில் வழியும் கண்ணீரை துடைத்தபடி எழுந்த சாரு கை குவித்துவிட்டு வெளியே வருகிறாள். இந்து கல்லூரிக்கு வராதது கூட அவளுக்கு பெரிய விஷயமாய் தோன்றவில்லை. தீபனுடன் சுற்றுகிறாளாமே.
ஐயோ, நிஜமாகவா? இருக்காது. அவ தலைவலின்னு வராம இருந்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து உடனே ஏதாவது ஒரு கதையை கட்டி விட்டுடுவாங்களே. தலைவலினா நேர வீட்டுக்கு வர வேண்டியது தானே. அம்மா அவ போக்கு சரியில்லைன்னு சொன்னாலே தவிர லீவு போட்டுட்டு வீட்டோட இருக்கிறதா சொல்லவே இல்லையே. வீட்டுக்கு வந்து சேர்ந்தவள் அம்மா கடைக்கு போயிருப்பதாய் வேலைக்காரி சொன்னதும் கொஞ்சம் நிம்மதியாய் மூச்சு விடுகிறாள். இந்து வந்தாளா? அவங்க காலேஜுக்குள்ள போயிருக்காங்க. வேலைக்காரியின் யதார்த்தமான பதில். இந்துவே இதுவே விஷயம் வெளியே தெரிஞ்சு தானா இவளுங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க? சாரு தலையை ஒரு முறை பலமாக உலுக்கிக் கொண்டு மாடி ஏறுகிறாள். இந்துவின் அறைக்கு சென்று பார்த்தால் என்ன? இது நாள் வரையில் இன்னொருவரின் அந்தரங்கத்தில் தலையிட்டு பழக்கம் இல்லாத சாரு கொஞ்சம் தடுமாறினாலும் ஆபத்துக்கு பாவமில்லை என்று தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்கிறாள். இந்துவின் புத்தக அலமாரி, மேஜையின் இழுப்பறை, இன்னும் அங்கிருந்த அவளது பீரோ, வார்ட்ரோப் எல்லாவற்றையும் குடைந்து பார்த்து எதுவும் கிடைக்காமல் அவளது கட்டிலில் பொத்தென அமர்ந்து தலையணையை தூக்கி மடியில் வைத்துக் கொள்ள தலையணை உரையிலிருந்து ஒரு கனமான டைரி விழுகிறது. பரபரப்புடன் அதை புரட்டி பார்த்தவள் ஓரிடத்தில் தீபனின் கையெழுத்தை கண்டதும் படிக்க ஆரம்பிக்கிறாள். என் பிரியமானவளுக்கு அன்புடன் தீபன். இந்த வாக்கியம் அவனால் எழுதப்பட்டது. அடுத்து வந்த பக்கங்கள் சாருவை பிரம்மை பிடித்தவளாய் உட்கார வைக்கிறது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.